guys, welcome to my channel. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா மிஷின்ஸ்குள்ள கவர் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாத்துறலாம். இப்போ வந்து நான் மெயின் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிட்ச் பண்ணிடுறேன். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல இப்போ நான் ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டிட்ச் கொடுத்துட்டு திருப்பி அதிலே இன்னொரு ஸ்டிட்சிங் கொடுக்குறேன். இப்போ கிளாத் திருப்பி லைனிங்ல மட்டும் இப்போ ஸ்டிட்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரைட் லைனு, கர்வ் லைனு இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைன் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். கர்வ் லைன்லாம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல கர்வில் கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். லாஸ்ட்டில் ஃபினிஷிங் முடிக்கும் போது பேக் ஸ்டிச் கொடுத்து தான் முடிக்கணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாத் எடுத்துக்கிறோம். அதையும் நம்ம வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இப்போ ஸ்டிச் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் லைனிங்கோட. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன். லைனிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். நீட்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன். இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இது ஃபுல் சரௌண்டிங்லும் ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். டர்னிங்லாம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம.
என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நியூவாக நிறையா கிளாஸஸ் வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணி ஃப்ரீ கிளாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடுறோம். இதுலேயும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு டபுள் ஸ்டிச் கொடுக்குறோம். டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு லைனிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றோம். எப்போதுமே ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் த்ரெட் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது போகணும். இப்போ சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சைடு அட்டாச் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள கிளாத்தையும் எடுத்து ஒன்றா ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு யூ ஷேப்பில் ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தையும் ஃப்ரண்ட் பீஸ் கிளாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ சென்டர் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். அந்த இடத்துலயே வந்து நான் டபுள் ஸ்டிச் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல டபுள் ஸ்டிச் கொடுங்க. இல்லைன்னா சிங்கிள் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு டபுள் ஸ்டிச் கொடுங்க. சைடில் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்டு பேக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பேக் சைடு உள்ள கிளாத்தையும் அந்த யூ ஷேப்லேயே அட்டாச் பண்ணுறேன். சென்டர் வரைக்கும் நான் ஃபுல்லாக ஒரு அட்டாச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டு அதுவே திருப்பி நான் வந்து டபுள் ஸ்டிச்சாக கொடுத்துட்றேன் அந்த இடத்துல.
பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள கிளாத்தை நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து சைடு அட்டாச் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். சென்டர் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். அந்த இடத்துலையும் நம்ம டபுள் ஸ்டிச் கொடுத்துட்றோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பார்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போ பேக் சைடு உள்ள பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா. பேக் சைடில் வந்து மோட்டருக்குள்ள கிளாத் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுறோம். மோட்டருக்குள்ளே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உள்ள கிளாத்தை ஃபஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணிடுறேன். அதை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மோட்டருக்கு மேலே உள்ள கிளாத் மட்டும்தான் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அந்த இடத்துல டபுள் ஸ்டிச் கொடுத்துட்றேன். எல்லாத்துலேயுமே நான் வந்து டபுள் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துட்றேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மெஷர்மெண்ட் தப்பாக இருக்குமோன்னு டவுட் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி போட்டு அப்புறம் டபுள் ஸ்டிச் கொடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ மோட்டருக்கு மேலே உள்ள கிளாத் மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ அதையும் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சைடில் மட்டும் உள்ள கிளாத் மட்டும் மிஸ்ஸிங்கு. ஸோ அதையும் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக வந்து மிஷினுக்கு கவர் பண்ண ஃபோட்டோஸ் வந்து நான் ஃபைனலாக வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மிஷினுக்கு போட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகி கரெக்டாக செட் ஆகி இருந்துச்சு மிஷின்ஸு. ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மிஷின் வந்து நம்ம வெளியில் போகிறோம் இல்லை கொஞ்சம் ட்ராவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் டஸ்ட்டு படியாமல் இருக்கும் திருப்பி வரும்போது. இல்லை நம்ம கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துடைச்சிட்டு நம்ம இந்த கவர் போட்டு வச்சுருந்தோம்னா டஸ்ட்டெல்லாம் அந்தளவுக்கு படியாது, ஹோல்ஸ்லாம் அடைச்சிக்காது. ஸோ இதுமாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தடுத்துரும். இது இந்த கவர் அப்படின்னு இல்லை, எந்த கவர் வேணால் நம்ம யூஸ் பண்ணி நான் கடையில் கூட வாங்கி கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷின்ஸ்க்கு வந்து கவர் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃப்டியானது. ஆயில் போகிற இடத்துல எல்லாமே ஹோல் வந்து அடைச்சிப்போம், சில டஸ்ட்லாம் படிஞ்சு. ஸோ அதெல்லாம் படியாமல் இது கொஞ்சம் கவர் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபைனல் வந்து முடிக்க போகிறோம். ஃபுல்லாக ஃபைனல் முடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைட் ஃபோட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபோட்டோ, ரைட்டு லெஃப்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்ட்டு நான் சுற்றி எல்லா ஃபோட்டோவுமே உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக அட்டாச் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் திரும்பவும் இந்த கிளாஸை எடுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, டவுட்னால் கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க. கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்ஸ் போங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதில் எந்த சைட்லாம் டபுள் ஸ்டிச் போடணுமோ அதில் நான் வந்து டபுள் ஸ்டிச் போடுறேன்.
ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஓரளவு முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நான் மிஷினுக்கு கவர் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.